வரலாற்றில் முதல் முறையாக இந்த திருச்சிராப்பள்ளியிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு பகல் நேரத்தில் போற இன்டர்சிட்டி ரயில சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், தென்காசி, செங்கோட்டை, புனலூர் வழியாக, அதாவது அந்த மலைப்பாதை வழியாக இந்த ஒரு ட்ரெயினை ரன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு ட்ரெயின்ல நான் டிராவல் பண்றதுக்காண்டி ஒரு 185 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு அண்டர்சோடு கோச்சில் ஏறிட்டேன். வழக்கமா ஏழைகள் போல இந்த ஒரு ட்ரெயினை எடுத்துட்டாங்க. இந்த ட்ரெயினோட ஆக்சுவல் ரூட் என்னன்னா, திருச்சில இருந்து எடுத்து மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி வழியாக திருவனந்தபுரம் சென்ட்ரல் போகுங்க. ஆனா நமக்கு திருநெல்வேலி ஜங்ஷன்ல ஒர்க் நடக்கிறனால ரூட்டை டைவர்ட் பண்ணி, அதாவது விருதுநகர்ல ஒரு ரைட் எடுத்து இந்த செங்கோட்டை, புனலூர் வழியாக போக போறாங்க. அப்படி இந்த ரூட்ல என்னப்பா ஸ்பெஷல் இருக்கு அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, இந்த செங்கோட்டையில இருந்து புனலூர் பாத்தீங்கன்னா வெறும் 40 கிலோமீட்டர் தாங்க. ஆனா டிராவல் டைம் பாத்தீங்கன்னா 3 hours இந்த ஒரு ட்ரெயின் டிராவல் பண்ணும். உயரமான மலைகள்ல ஊட்டி டாய் ட்ரெயின் எப்படி போகுமோ அதே மாதிரி ஸ்லோவா இந்த ஒரு ட்ரெயின் போகுங்க. மொத்தம் 2 இன்ஜின் நம்மளை இழுத்துட்டு போகும். இந்த ஒரு அழகான இயற்கை காட்சியை பாக்குறதுக்கு தாங்க நான் இந்த ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த ஊட்டி போற டாய் ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்கலனா பரவாயில்லைங்க, இந்த வழியா போகக்கூடிய ஏதாச்சும் ஒரு ட்ரெயின்ல நீங்களும் இந்த அழகான மலைப்பாதையை சுத்தி பாருங்க. ஃபைனலா திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு வண்டி ஒரு 2 மணி நேரம் லேட்டோட 5:30 மணிக்கு போய் ரீச் ஆயாச்சுங்க. இந்த ஜெர்னியோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கு. யூடியூப்ல போயிட்டு மைக்கேல் ராஜன் சர்ச் பண்ணா போதும் இந்த ட்ரெயின் ஜெர்னியை நீங்க ஃபுல்லா பார்க்கலாங்க. இந்த மாதிரி ட்ரெயின் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.